வேண்டுதலுக்காக பழனி தான் போயிருந்தோம். எஸ், தானியாவுக்கு மொட்டை அடிச்சாச்சு. இது அவங்களோட செகண்ட் மொட்டை. இது தானியாக்காக நான் வேண்டியிருந்த வேண்டுதல் தான், நல்லபடியாக நிறைவேற்றியாச்சு. பொதுவாக எல்லா குழந்தைங்களுக்குமே 6 or 7 மந்த்தில் தான் பல்லு முளைக்கும். ஆனால் தானியாவுக்கு பிறக்கும் போதே பல்லு இருந்தது. அதுவும் கீழே 2 பல்லு இருந்தது. எல்லாருமே செம ஷாக்கிங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே துளி கூட அந்த ஷாக்கிங் கிடையாது. ஏன்னா எனக்குமே அப்படி இருந்தனால ஜெனட்டிக்காக அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி நாங்களும் அப்படி விட்டுட்டோம். அப்படி நாங்கள் விட்டது தான் ரொம்ப அசால்ட் தனோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பல்லு நார்மலாக தான் இருந்துச்சு ஒரு 40 days வரைக்குமே. அந்த 40th day என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்களுக்கு அது வேரில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது எங்களுக்கு தெரியாமல் வந்து லைட்டாக தான் பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நாங்களும் அசால்ட்டாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சது. பக்கத்தில் இருக்க லோக்கல் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ அம்மா வீட்டில் இருக்கிறனால அங்கேயுமே சரியாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால எங்களுக்கு ரொம்பவே பதட்டமாயிருச்சு. அவங்க நைட் ஃபுல்லாக வந்து வாயிலேருந்து பிளட்டாக ஊற்றிட்டு இருந்தது பாப்பாவுக்கு. நான் அங்கேருந்து உடனே ஹஸ்பண்ட் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவளை. இங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாங்க. அங்கே வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பல்லு பிறக்கும் போது இருந்ததுன்னா உடனே பிடுங்கிடணும், ஏன்னா வேறு ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்போவே பிடுங்கிட்டாங்க. அதனால வந்து தானியாக்கு நான் இதை வேண்டியிருந்தேன், அது சரியாகணுங்கிறதுக்காக. முருகருமே உடனே நிறைவேற்றி கொடுத்ததுனால செகண்ட் மட்டை அவருக்கே போட்டாச்சு. அண்ட் ஃபுல் மலையுமே தானியா தான் ஏறி இறங்கினாங்க. எங்களுக்கே செம்ம ஷாக்கிங்காக போச்சு. வெயில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். அண்ட் கால் வலிச்சுதான்னு கேட்டிங்கன்னா,